ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆரி ஃபேமிலி கார்ட்டூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மாயா எபிசோட் 6. வாங்க வாங்க உள்ள வாங்க போகலாம். என்ன வெறும் தட்டோட வந்திருக்கியே? நீங்க தானே தட்டோட வர சொன்னீங்க, அதான் தட்டு மட்டும் எடுத்துட்டு வந்தோம். சரி சரி, அதுவும் சரி தான். இம்மாம்பரிய தங்க தட்டையே கொண்டு வந்திருக்கியே. இதுக்கு மேலே பூவும் பழமும் ஒரு 10 ரூபா 20 ரூபா ஆக போகுது. அதுவா முக்கியம். வாங்க உள்ள போகலாம். எம்மா தயவு செஞ்சு 2 பேரும் சண்டை போட்டு என் மானத்தை மட்டும் வாங்கிறாதியம்மா. வீட்டில் சண்டை போட்ட மாதிரி ஒரு வழி பண்ணிடாதியே சொல்லிட்டேன். இந்த தட்டுக்கான மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். நீங்க 2 பேரும் சொல்லிட்டேம்மா. எப்பா பாத்துக்கங்கப்பா. இந்த வீட்டுல அந்த பொண்ணு இருக்காளா? என்ன விட அம்பிட்டு அழகான பாத்திர வேண்டியதா? மகனே, நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்க அம்மா என்னதான் என்கிட்ட சண்டை போட்டாலும் நான் அமைதியா வாயை மூடிக்கிட்டு கம்மு போட்டு ஓட்டுன மாதிரி உன்னுடைய கல்யாணத்துக்காண்டி நான் என் வாயை அடக்கி ஒடக்கி வச்சுக்கிற. மகனே, நீ பார்த்து பத்திரமா சூதானமா கல்யாணத்தை மட்டும் நல்லபடியா முடிச்சு விட்டு. இல்ல, நீ கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காரு. என் மனசுக்குள்ள ஒரு பச்சை ஆழமா சொல்லுது, இந்த கல்யாணத்துல ஏதோ ஒரு தடங்கள் வரும், இல்லைன்னா இந்த கல்யாணம் நின்று போயிருமோ அப்படிங்கிற மாதிரி என் மனசு கடந்து அடிச்சுக்குது. எம்மா, கடைசி வரைக்கும் நான் சன்னியாசியா கடைசி வரைக்கும் உனக்கே சேவகம் பண்ணிக்கிட்டு சிங்கிளாவே சாகணும். அதானம்மா, உன் கூடவே இருந்து உன் பிள்ளையாவே சாகணும். அதான உனக்கு என்ன? டேய் டேய், அப்படியெல்லாம் நான் சொல்லுவேனா? என் மனசுக்கு ஏதோ இந்த சம்பந்தம் நடக்காதோ, வேற ஏதோ நல்ல சம்பந்தம் கூடி வரும்னு தோணுச்சுன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அம்மாவை என்னென்ன பேசிட்ட. போதுமா போதும். நீ இப்படியே வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு பச்சி சொல்லுது. எப்ப தம்பி, என் மனசுக்குள்ள அதுக்கு மேல ஒரு பச்சி சொல்லுது. என்ன தெரியுமா? உள்ள கம கமன்னு பச்சி சுடுறாவ வந்து என்னைய சாப்பிடுன்னு அந்த பஜ்ஜி என்னைய கூப்பிடுற மாதிரியே இருக்குது. வா போகலாம் உள்ள. பஜ்ஜி என்னைய கூப்பிடுது. பாத்தியா 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 பேச பாத்தியா? இதுக்கிட்ட உங்க அப்பாவுக்கு எனக்கு வர சண்டையே என்னத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? உங்க அப்பா திங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. திங்கிறது தூங்குறது, திங்கிறது தூங்குறது. இதை தவிர உங்க அப்பாவுக்கு என்ன தெரியும்? உங்க 2 பேத்துக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு தெரியலம்மா. ஆனா எனக்கு நல்லா தெரியும். உங்க 2 பேத்துக்கு இந்த கல்யாணத்துல நடக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இஷ்டம் இல்லைன்னு நல்லா தெரியுதுமா. நல்லா தெரியுது. பேஷ் பேஷ் என்ன வச்சு செய்ய போறீங்கன்னு நல்லா தெரியுதுமா. நல்லா தெரியுது. மகனே, நீ என்ன இப்படி சொல்லிவிட்ட? நான் ஒரு ஆள் போகணும். உனக்கு கல்யாணத்தை ஜாம் நடத்தி வச்சிருவேன். அந்த தங்கத்தட்டை கொடு, வா போகலாம். ஏன்பா இந்த தட்டை வித்து சின்னதா எதுவும் வீடு போய் கட்டலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா? தங்க தட்டு மேலேயே கண்ணா இருக்கிய. இது இன்னொருத்தர் பொருள், கொடுக்கணும் திருப்பி. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஞாபகம் வச்சுக்கங்க. எக்கோ வள்ளியக்கோ, எம்பிட்டு நேரம் அங்கிட்டே நின்று பேசிக்கிட்டு இருப்பியே. திருடங்கிட்ட பார்த்து தங்க தட்டை அப்படியே புடுங்கிக்கிட்டு போயிட போறான். உள்ள வந்து பேசுங்க வாங்க. ஆமாடா ஆமா, இவளே யாராவது ஆள் செட் பண்ணி வச்சு புடுங்கினாலும் புடுங்கிடுவா. நம்ம உள்ள போகலாம் வா. என்ன 800 வருஷம் பழமையான ஆவி, நானே இவ்வளவு டக்குன்னு வந்துட்டேன். இந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இம்பட்டு நேரமா உங்களுக்கு? ஏன் பேச மாட்டேன்? நீ இதுவும் பேசுவே, இதுக்கு மேலையும் பேசுவே. உங்க குடும்பம் ரொம்ப நகைச்சுவையான குடும்பமா இருக்கும் போலயே. எனக்கு இந்த குடும்பத்துல வாக்கப்பட அம்பட்டு இஷ்டமுங்கோ. எனக்கு இஷ்டம் இல்ல, எனக்கு இஷ்டம் இல்ல, எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு இஷ்டமுங்கோ. இந்த பாரு புள்ள, என் பையன் ரொம்ப கோவக்காரன். அதுக்கும் மேல என் மருமகாரி, அவ அதுக்கு மேல கோவக்காரி. எனக்கு பிறந்ததுக்கு மேல அது அவனுக்கு பிறந்தது. என் பேர ராம இருக்கானே, ராமு, அவன் அதுக்கும் மேல கோவக்காரன். பார்த்துக்க. தேவையில்லாம இந்த குடும்பத்துல சிக்கி சின்ன பிணமாயிராத. ஓடி பேர் ஓடி. அப்படியெல்லாம் என்னால விட்டுட்டு போக முடியாதல்லே. எனக்கு கடவுள் கொடுத்த வரம், அது உங்க பேரன் ராமதான்னு நான் முடிவு பண்ணிட்டேன்லே. இதுக்கு மேல நானும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லவே இல்ல அல்லே. ஆரா என்ன இங்க தானே வர சொன்னா, என்ன இன்னும் இங்க ஆளை காணோம்? எங்க தான் போய் தொலைஞ்சாலோ தெரியல. யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் பார்த்துட்டு போயிடலான்னு பாக்குறேன், வெளியிலயே வரமாட்டேங்கிறா. இது யாரு புது கேரக்டரு? இது யாரா இருக்கும்? ஒருவேளை நம்ம பேராண்டியோட ஃப்ரெண்டா இருக்குமோ?
சரி பாப்பா. பாலா, பார்க்கறதுக்காண்டி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா ஆடி அசைஞ்சு வர. உனக்கு என்ன, இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். பேசுவேன், நல்லா பேசுவேன். எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்தின்னு வர சொன்னா நீங்கள் என்னன்னா வாசல் நின்றுக்கிட்டு என்னையே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற. நீ தான் சொல்லணும் எப்படியாவது நிச்சயதார்த்தத்தை நடத்த சொல்லி. சரி நிறுத்த சொல்லி சொல்லணும்னு சொல்ல வந்தேன், மாற்றி சொல்லிட்டேன். சாரி. நீ இப்படியே எனக்கு சாரி சொல்லிட்டே இரு, நான் இன்னொருத்தனை கட்டிட்டு உனக்கு சாரி சொல்லிடுவா. ஆத்தி அப்படி மட்டும் பண்ணிடாத தாயி, அப்புறம் என்னால் உயிரோடவே இருக்க முடியாது பார்த்துக்க. அப்புறம் நீ தான் என் சாவுக்காரன் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன். கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு துப்பு இல்லை, எழுதி வச்சுட்டு சாகிறதுக்கு மட்டும் உனக்கு தைரியம் வந்துடும். சரி டார்லிங், ஏன் இவ்வளோ கோவப்படுற? சாரா டார்லிங், கோவப்படாத. எப்படியாவது கல்யாணத்துக்குள்ளே நிறுத்திடுறேன் போதுமா? ஏதாவது ஒன்று பண்ணலாம். நீனு பேசாம மாப்பிள்ளைக்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். அந்த பேக்கு எப்படி வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல, 2 குழந்தைக்கு அம்மாவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பொண்ணு கிடைச்சா போதுன்னு நினைப்பான் போல. தங்கத்தட்டோட வந்துட்டான். என்ன சொன்ன? தங்க தட்டா? ஆனும் வாயை பழக்காத, வாயில ஈ போயிட போகுது. தங்கத்தட்டு தான். பேசாம அந்த தங்க தட்டை ஆட்டையை போட்டுட்டு வந்துரு. இப்பவே நம்ம அப்படியே ஓடி போய் எங்கேயாவது சந்தோஷமா கண் காணாத இடத்துல நல்லபடியா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமே. நீ தங்கத்தட்டு கொண்டு வராட்டாலையும் இன்னொருத்தங்க தங்கத்தட்டை ஆட்டையை போட்டு வந்து அதில் நல்ல வாழ்க்கை வாழலான்னு சொல்றேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை போய் லவ் பண்ண பார், என்னைய செருப்பாலும் இல்லை, எதாலும் அடிச்சாலும் தகும். சரி விடு. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம சம்பாதிச்சு தன் கையே தனக்கு உதவின்னு நம்ம நல்லபடியா நல்ல ஒரு வாழ்க்கைய சொந்த காலில் நின்று வாழ்வோம். ஓகே? கவலைப்படாதே. நான் பார்த்துக்கிறேன். மாமா இருக்கேன்ல, கவலைப்படாது. நான் வேற கவலை விடப்படுவேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியாக்கும். வந்தா மழை, இல்லாட்டா புயல்னு போய்கிட்டே இருப்பேன் பார்த்துக்க. அப்படியெல்லாம் பேசப்படாது டார்லிங். நிச்சயதார்த்தம் நடக்கிறபடி நடக்கட்டும், ஓகேவா? கல்யாணத்துக்கு முன்னாடி மாமா உன்னை எப்படியோ தூக்கிட்டு போயிடுறேன், ஓகேவா சொல்ல குட்டி? பார்க்கலாம். விட்டா நீயே அவனை கட்டிக்கிட்டாலும் கட்டிக்க போலையே. தங்கத்தட்டு எதுவும் கண்ணை மறைக்குதாடி தங்கம்? இந்த வாடி பொடின்னு பேசுறவெல்லாம் வச்சுக்காத, சரியா? தங்கத்தட்டு ஒன்றும் மறைக்கல, தகர தட்டும் ஒன்றும் மறைக்கல. நீ ஒழுங்கு மரியாதையா காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்படியாவது உங்க வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணி என்னை கூட்டிட்டு போற வழியை பாரு. சரி நீ உள்ள போய் யாரும் வர மாதிரி இருக்கு. போ நான் பாத்துக்கிறேன். பாய். என்ன கிழவா, இங்க ஒரு அருமையான லவ் ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருக்குதல்லோ. கர்மம் கண்ட கர்மத்தெல்லாம் என் கண்ணால பாக்கணும்னு தான் இப்படி எல்லாம் ஆவியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் போல. சை என்ன கிழவா, உன் பையனுக்கு பிறந்த பையன் உன் பேராண்டி கல்யாணம், அதோ கதையல்லோ. ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். நிறுத்துறேன், கட்டாயம் நிறுத்துறேன். சாரா எனக்கு மட்டும்தான். அந்த பையனோட விவேகத்தையும் வேகத்தையும் பார்த்தேன். அந்த விவேகமும் வேகமும் உனக்கு பிடிச்சிருந்தா என் பேராண்டியை விட்டுட்டு அவனை பிடிச்சிக்க வேண்டியதானே? என் பேராண்டியை பிடிச்சிக்கிட்டு கிடக்க? உடம்பு பொடியானாலும் உடம்பு பொடியல்லோ, அது ஏறாமல்லோ. எனக்கும் ஏறாமுக்கும் மட்டும்தானே காதல் அல்லோ. ஐயோ, இதெல்லாம் என் கண்ணால பார்க்கணும் கேட்கணும்னு எழுதி வச்சிருக்கான் அந்த ஆண்டவன். ஆவியானாலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை. என்ன செஞ்சு தொலைக்க? எல்லாம் நான் பண்ண பாவ காரியங்கள் புண்ணிய காரியங்களா இருக்கும் போல. சரி வா கிழவா, உள்ள போய் நிச்சயதார்த்தம் நடக்குதான்னு நிக்குதான்னு பார்த்துட்டு வரலாமல்லோ. கட்டாயம் நல்லபடியா நடக்கும். எப்படியாவது என் பேராண்டி இந்த சாராவு தான் ஒன்று சேர போறாங்க. அந்த நடுவில் பிறந்த அந்த பிள்ளைக்கா பசங்க இருக்கானே அந்த பாலா, அவளை நசுக்கி நானே போடுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. இப்ப உள்ள போகலாமல்லோ. பார்க்கலாம் பார்க்கத்தானே போறேன். போலாம் வா. இந்த எபிசோடு இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. இந்த எபிசோட பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பை.